வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று 5/9/2024 வியாழக்கிழமை, ஹஸ்தம் நட்சத்திரம். அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம். மேசராசி. மேசராசி நண்பர்களே, இன்று நீங்கள் நினைப்பதெல்லாம் வெற்றிதான். என்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அத்தனையும் நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள். மேலும் சொந்த பந்தங்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்து மகிழ்ச்சி அடைவதோடு பல நாள் திட்டம் போட்ட பிரயாணம் ஒன்றையும் இன்று செய்து முடிப்பீர்கள். இது ஒரு நிறைவான நாளாக இருப்பதால் இன்று தொட்ட காரியம் யாவும் வெற்றி அடைவதோடு மன நிம்மதியும் அடையும் நாளாகவே இருக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. ரிஷபராசி. ரிஷபராசி நண்பர்களே, இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நடைபெறாமல் போவதால் ஒருவித தவிப்பும் ஏமாற்றமும் ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்ப்பும் போட்டியும் பொறாமையுமே இருக்கும். அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்து அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பதும், மேலும் பண விஷயத்திலும் மிகவும் கவனமாக இருப்பதும் இன்று உங்களுக்கு நன்மை பெற்றுத் தருவதாக இருக்கும். இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா. மிதுனராசி. மிதுனராசி நண்பர்களே, இன்று பல நாள் ஆசைகள் நல்லபடியாக நிறைவேறுவதோடு பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள். மேலும் கடந்த சில நாட்களாக சொந்த பந்தங்களிடையே இருந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கி ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும். மேலும் பல நாளாக வீட்டிற்கு வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருட்களையோ பராமரிப்பு வேலைகளையோ நீங்களே முன்னின்று செய்யும் சந்தர்ப்பமும் ஏற்படும். இது ஒரு நிறைவான நாளே ஆகும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. கடகராசி. கடகராசி நண்பர்களே, இன்று தொட்டதெல்லாம் வெற்றிதான். நீங்கள் எங்கு திரும்பினாலும் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து நிற்பதோடு பல நாள் தடைகள் இன்று விலகப்படும் நாளாக இருக்கிறது. மனதிற்குள்ளே ஒரு விஷயத்தை எண்ணி பல நாளாக கவலைப்பட்டீர்கள். இன்று அந்த கவலைகள் முற்றிலும் நீங்க பெறுவதை பார்த்து மிகவும் மனநிறைவு அடைவீர்கள். மேலும் குடும்ப சூழ்நிலையும் நல்ல முன்னேற்றம் அடைவதோடு மிகவும் மனநிறைவும் ஏற்படும் நாளாக இருக்கும். இன்று பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை காண்பதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வயலட். சிம்மராசி. சிம்மராசி நண்பர்களே, இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றாக மாறக்கூடும். என்னதான் திட்டம் போட்டு வேலை செய்தாலும் அதற்கு நல்ல பலன் கிடைக்காமல் ஏமாற்றம்தான் அடைவீர்கள். மேலும் நெருங்கிய நண்பர்களே இன்று விரோதியாக மாறுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுவதால் மற்றவர்களிடம் பேசும்போது மிகவும் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். தொழிலிலும் வீழ்ச்சியை சந்திப்பதால் ஓரளவு குறையான நாள் என்றே சொல்லிவிடலாம். தெய்வ வழிபாடு செய்வதால் மனம் நிறைவடையலாம். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். கன்னிராசி. கன்னிராசி நண்பர்களே, கடந்த சில நாட்களாக இருந்த குடும்ப பிரச்சனை ஒன்று நல்லபடியாக தீர்த்து வைக்கப்படுவதோடு இனிமேல் அந்த பிரச்சனை வராது என்ற ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள். மேலும் இன்று பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பதோடு தொழிலிலும் நல்ல வளர்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும். மேலும் பல நாள் திட்டமிட்ட பிரயாணம் ஒன்றையும் இன்று நல்லபடியாக முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். துலாம் ராசி. துலாம் ராசி நண்பர்களே, இன்று எப்பொழுதும் போகும் வழியில் செல்லாமல் சற்று மாற்று வழியில் யோசித்து உங்கள் வேலைகளை ஆகட்டும், புதிய முயற்சிகள் ஆகட்டும் யாவையும் செய்வதால் மாபெரும் லாபம் சந்திப்பீர்கள். மேலும் மற்றவர்களிடம் பேசும்போதும் மிகவும் சாந்தமாகவும் அவர்களின் கருத்தை கேட்டும் பேசுவதாலும் உங்கள் நிதானத்தையும் உங்கள் தன்னம்பிக்கையும் பார்த்து இன்று பலரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பல நாள் தடைப்பட்ட காரியங்கள் கூட நல்லபடியாக நிறைவேற்றி மனநிறைவு தருவதாக இருக்கும். இது ஒரு சிறப்பான நாளே ஆகும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நண்பர்களே, எந்த ஒரு வேலையும் திட்டம் போட்டு முன் யோசனையுடன் செயல்படுத்துவதால் கண்டிப்பாக லாபங்களே அதிகமாக ஏற்படும். மேலும் மற்றவர்களுக்காகவும் நீங்கள் ஒரு சில உதவிகள் செய்து கொடுத்து அதனால் மன நிறைவு அடைவீர்கள். பல நாள் மனதில் இருந்த ஒரு பாரமான விஷயம் இன்று உங்கள் மனதில் இருந்து நீங்க பெறுவதால் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள். மேலும் படிக்கும் வயதில் உள்ள விருச்சிக ராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஒரு ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வயலட். தனுசு ராசி. தனுசு ராசி நண்பர்களே, நீங்கள் ஒரு செயலை செய்ய திட்டமிட்டிருந்தீர்கள்.
ஆனால் அதற்கு பல தடைகளும் தாமதமும் வந்து கொண்டே இருந்தது. நீங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்து மனம் நொந்துதான் போனீர்கள். ஆனால் மதியத்திற்கு பிறகு சற்று மாற்று வழியில் யோசித்து உங்கள் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். இருப்பினும் இன்று தெய்வ வழிபாடு செய்வதும் மனதை ஒரு நிலையாக வைத்துக்கொள்வதும் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும். இன்று நிதானமாக இருந்து வெற்றி பெற வேண்டிய நாள். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மகர ராசி. மகர ராசி நண்பர்களே, பல நாள் ஆசைகளை இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும். தொழிலிலும் இருந்த பிரச்சனைகள் விலகப்படுவதால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும். இன்று குடும்பத்துடன் சேர்ந்து சுப நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது கோவில் திருவிழாக்களுக்கோ சென்று வரும் சந்தர்ப்பம் ஏற்படும். மேலும் இன்று எங்குமே பொறுமையாகவும் நிதானமாக இருப்பதால் அதற்கு நல்ல பலனும் நல்ல வளர்ச்சியும் ஏற்படும் நாளாகவே இருக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. கும்பராசி. கும்பராசி நண்பர்களே, இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருப்பதால் நாள் முழுவதுமே ஒரு ஏமாற்றம் அடையும் சூழ்நிலையே இருக்கிறது. மேலும் பண விஷயத்திலும் மிகவும் கவனமாக இருப்பதும் அடுத்தவர்கள் பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் நன்மை பெற்று தருவதாக இருக்கும். எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதோடு பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து செய்வது நன்மை பெற்றுத்தரும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வயலட். மீனராசி. மீனராசி நண்பர்களே, இன்று குறைகள் எல்லாம் நிறைவாக மாறும் நாளாகவே இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே வீட்டில் பிரச்சனைகளும் பண கஷ்டம் போன்றவை இருந்து கொண்டே இருந்தது. இன்று யாவும் நல்லபடியாக தீர்த்து வைப்பதோடு இந்த கஷ்டங்கள் இனிமேல் வராது என்ற நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள். மேலும் படிக்கும் வயதில் உள்ள மீனராசி மாணவர்களுக்கும் ஒரு ஏற்றமும் வளர்ச்சியும் உள்ள நாளாகவே இருக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.